Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் Capitalism, Modernism and Postmodernism written by Terry Eagleton. This is a prescribed syllabi for second PG students in Core 8 Contemporary Literary Criticism. So இந்த டாபிக் பாத்தீங்கன்னா 4th யூனிட்ல செகண்ட் டாபிக்கா அமைஞ்சிருக்கு. Before we get into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. டெரி ஈகிள்டன் பத்தியும் இந்த ஒர்க் பத்தியும் தெரிஞ்சுட்டு அடுத்த டாபிக் உள்ள போலாம். டெரி ஈகிள்டன் is a prominent British literary theorist, critic and professor known for his work in Marxist literary criticism. So அவர் ஒரு Marxist literary critic அப்படிங்கறத பார்க்கிறோம். அவர் பிரிட்டனை சேர்ந்தவர். Okay, born in 1943, he has written extensively on literature, culture and politics. So எல்லாத்த பத்தியும் எழுதியிருக்கிறாரு. லிட்ரேச்சர் பத்தி, கல்ச்சர் பத்தி, பாலிடிக்ஸ் பத்தியும் எழுதியிருக்காரு. வாஸ் born in 1943 அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறோம். ஈகிள்டன்ஸ் ரைட்டிங் இஸ் known for its wit, clarity and critical depth. ஸோ அவரோட ஒர்க் வந்து ரொம்ப விட்டியா இருக்கும். விட்டி இன் த சென்ஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கும். அவரோட ஆர்குமெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கிளாரிட்டியோட இருக்கும் அண்ட் கிரிட்டிக்கல் டெப்த்தோட இருக்கும். அண்ட் ஹஸ் ஆத்தர் இன்ஃப்ளூயன்ஷியல் ஒர்க்ஸ் லைக் லிட்டரரி தியரி அண்ட் இன்ட்ரடக்ஷன். ஸோ இது அவரோட ஒரு செமினல் ஒர்க்கா நம்ம பார்க்குறோம், ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா லிட்டரரி தியரி அண்ட் இன்ட்ரடக்ஷன். தட் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் இன்ஃப்ளூயன்ஷியல் ஒர்க். இன் கேபிட்டலிசம், மாடர்னிசம் அண்ட் போஸ்ட் மாடர்னிசம், இதுதான் நம்மளுக்கான ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்க ஒர்க். கேபிட்டலிசம், மாடர்னிசம் அண்ட் போஸ்ட் மாடர்னிசம். இதுல என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, டெரி ஈகிள்டன் எக்ஸ்ப்ளோர்ஸ் ஹவு கேபிட்டலிசம் ஹஸ் ஷேப்ட் மாடர்னிசம் அண்ட் போஸ்ட் மாடர்னிசம். ஸோ கேபிட்டலிசம் அப்படின்னா ஏகாதிபத்தியம், முதலாளித்துவம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. கேபிட்டலிசம் அப்படிங்கிற அந்த டேர்ம்கான மீனிங். ஸோ அது எந்த அளவுக்கு மாடர்னிசம்லையும் போஸ்ட் மாடர்னிசம்லையும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஒர்க்ல வந்து அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஓகே, கேபிட்டலிசம் எப்படி போஸ்ட் மாடர்னிசம்குள்ளேயும் போஸ்ட் மாடர்னிசமையும் ஷேப் பண்ணியிருக்கு, அது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த ஒர்க்ல தெரிஞ்சுக்க போறோம். ஒர்க்குக்குள்ள போறதுக்கு முதல் ஃபர்ஸ்ட் கேபிட்டலிசம்னா என்ன, மாடர்னிசம்னா என்ன, போஸ்ட் மாடர்னிசம்னா என்ன, அதாவது ஜென்ரலா வாட் டு திஸ் டேர்ம்ஸ் மீன் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், அவரோட சம்மரிக்குள்ள போறோம். Okay, now let us know what is capitalism. Capitalism is an economic system where private people or business own and control production, ட்ரேட் அண்ட் சர்வீசஸ். இதுதான் கேபிட்டலிசம். இப்போ கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா மாதிரி கண்ட்ரி எல்லாம் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி தான். நம்ம கூட கிட்டத்தட்ட கேபிட்டலிசம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆகட்டும், இல்லை கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ். அதே மாதிரி ஈக்குவலாக மார்க்சிஸ்ட் கண்ட்ரிஸ், சோஷியல் கண்ட்ரிஸ், அந்த சோஷியலிசம் ஃபாலோ பண்றது, அடுத்து மார்க்சிசம் ஃபாலோ பண்ற கண்ட்ரிஸும் நம்மளுக்கு தெரியும். ஸோ கேபிட்டலிசம் இஸ் அன் எக்கனாமிக் சிஸ்டம் வேர் பிரைவேட் பீப்புள் ஆர் பிசினஸ் ஓன் அண்ட் கண்ட்ரோல் ப்ரொடக்ஷன். ஸோ கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரில என்ன நடக்கும், பெரிய பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ அம்பானி, அதானி மாதிரி பெரிய ரிச் பீப்புள் இருப்பாங்க. தே வுட் பி ஓனிங் பிக் பிசினஸஸ். அவங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்கிறாங்க. ஓகே, நம்ம கண்ட்ரிலேயே நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் இருக்காங்க, ரிச் பீப்புள் இருக்காங்க. தே கண்ட்ரோல் ப்ரொடக்ஷன், ட்ரேட் அண்ட் சர்வீசஸ். இந்த மாதிரி தான் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி இருக்கும். இட் ஒர்க்ஸ் த்ரூ ஃப்ரீ மார்க்கெட்ஸ் அண்ட் காம்படிஷன் வித் த கோல் ஆஃப் மேக்கிங் அ ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். நிறைய இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ்க்குலாம் நிறைய இதெல்லாம் இருக்காது. ஓகே, ஸோ இட் வுட் பி ஓப்பன் மார்க்கெட்டா இருக்கும், தாராளமயமாக்கல்னா சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் காம்படிஷன் வித் கோல் ஆஃப் மேக்கிங் அ ப்ராஃபிட் மேக்கிங் தான் மெயின் கோலா இருக்கும். இன் கேபிட்டலிசம் prices, wages and production depend mostly on supply and demand, not on government control. இப்போ கேபிட்டலிசம் கண்ட்ரில எப்படி இருக்கும்னா, ஒரு prices, அந்த வேஜஸோட இந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் எதை பொறுத்து அமையும் அப்படின்னு சொன்னா, சப்ளை அண்ட் டிமாண்ட் பொறுத்து. என்ன வரத்து இருக்கு, எப்படி அதுக்கான டிமாண்ட் இருக்கு, அதை பொறுத்து தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பிரைசஸ் வந்து வேரி ஆயிட்டே போகும். நமக்கு தெரியும், ஒரு சில காய்கறிகளே எவ்வளவு வேரி ஆகுது, ஒரு சில பொருட்கள்லாம் இட் வுட் பி வேரியிங். ஓகே, டைம்க்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரொடக்ஷன், சப்ளை அண்ட் டிமாண்ட் ஏற்ற மாதிரி அந்த பிரைசஸ் வந்து வேரி ஆயிட்டே இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ.
இட்ஸ் நாட் ஆன் கவர்மெண்ட் கண்ட்ரோல். இது கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சோசியலிஸ்ட் கண்ட்ரில என்ன நடக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இயங்கும். அவங்க என்ன ரேஷன் ஃபிக்ஸ் பண்றாங்களோ அதுதான், யாருக்கும் எதுவும் அதிகமா எடுத்துக்க முடியாது. அதுதான் கேபிட்டலிசம்க்கும் சோசியலிசம்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, சப்போர்ட்டர்ஸ் சே தட் கேபிட்டலிசம் டிரைவ்ஸ் இன்னோவேஷன் அண்ட் எஃபிஷியன்சி. இப்போ கேபிட்டலிசம் சப்போர்ட் பண்றவங்க என்ன சொல்லுவாங்க, நிறைய இன்னோவேட்டிவா கேபிட்டலிசம் இருந்தா தான் நிறைய புது புது பிசினஸ் வர முடியும், நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும், நிறைய எஃபிஷியன்ட்டா யார் இருக்காங்கன்றத கண்டுபிடிக்க முடியும், அவங்க மூலமா நிறைய இன்னோவேட் பண்ண முடியும், நிறைய டெக்னாலஜிஸ் வரும். இதெல்லாம் வந்து எதோட வாதமா இருக்கும், கேபிட்டலிஸ்டோட வாதமா இருக்கும். ஆனா பட் கிரிட்டிக்ஸ் ஆர்கியூ தட் இட் கேன் லீட் டு இன்இக்வாலிட்டி அண்ட் புட் ப்ராஃபிட் அபோவ் சோஷியல் வெல்ஃபேர். ஆனா கிரிட்டிக்ஸ் என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல கேபிட்டலிசம்னால இன்இக்வாலிட்டி தான் வருது, அந்த சமத்துவமே இல்லாம போகுது, ப்ராஃபிட் தான் உங்களுக்கு மெயினா இருக்குன்னு அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. So now let us get into the next topic. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடர்னிசம். மாடர்னிசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மாடர்னிசம் இஸ் a cultural movement that began in the late 1800s and early 1900s. அதாவது லேட் 18th century early 19th century. அந்த டைம்ல வந்தது தான் வந்து மாடர்னிசம். எய்மிங் டு பிரேக் அவே ஃப்ரம் த ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்ஸ் அண்ட் ஐடியாஸ். இதோட மாடர்னிசமோட எய்ம் என்ன, கோல் என்னன்னா பழைய அந்த ட்ரெடிஷ்னலா எல்லாத்தையும் ஃபாலோ பண்றதுல இருந்து பிரேக் பண்ணி புதிய விஷயங்கள்ல ஒரு இன்னோவேட்டிவா செய்யறது, ஒரு ஒரிஜினாலிட்டி பாக்குறது, எப்பவுமே வந்து பழசையே ஃபாலோ பண்ணாம பீயிங் ஒரிஜினல், அதுதான் வந்து மாடர்னிசம். இட் ஃபோக்கஸஸ் ஆன் நியூ அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் வேஸ் ஆஃப் திங்கிங், கிரியேட்டிங் அண்ட் சீயிங் த வேர்ல்ட். அப்போ மாடர்னிசம்ல என்ன இருக்கு புதுசா அப்படின்னு சொன்னா, இட் ஃபோக்கஸஸ் ஆன் நியூ அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் வேஸ் ஆஃப் திங்கிங். யோசிக்கிறதுலே ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா நல்ல வித்தியாசமா யோசிக்க சொல்லுவாங்க. கிரியேஷன், இந்த கிரியேட்டிவிட்டி எல்லாமே வந்து பாத்தீங்க, உலகத்தை பாக்குற பார்வை எல்லாமே வித்தியாசமா இருக்கும் மாடர்னிசம். Modernism often values simplicity, abstraction, and innovation, reflecting the fast changes in society, technology, and urban life of the time. இந்த மாடர்னிசம் வந்து சிம்பிளிசிட்டி இது பண்ணோம், என்ன பண்ணோம், வேல்யூ பண்ணோம். ஓகே, இன்னோவேட்டிவான விஷயங்களை தான் வேல்யூ பண்ணோம். சேஞ்சஸ், இந்த சொசைட்டில இருக்க சேஞ்சஸ் அதை அக்னாலேஜ் பண்ணிக்கும். அதே மாதிரி அர்பன் லைஃப்பை பத்தியும் அது பேசும். Then, in art, literature, and architecture, modernism introduced bold, original forms that challenged older rules and aimed to capture the essence of the modern world. அப்போ ஆர்ட் லிட்ரேச்சர்ல எல்லாம் மாடர்னிசம், எல்லா விஷயங்களையும் மாடர்னிசம் வரும், எல்லா ஸ்டடிஸ், எல்லா டிசிப்ளின்ஸ்லயும். ஆர்ட்லயும் லிட்ரேச்சர்லயும் மாடர்னிசம் எப்படிப்பட்ட இம்பாக்ட் கொடுக்குது அப்படின்னு சொன்னா, போல்டு ஒரிஜினல் ஐடியாஸ் கொடுக்கும். ஓகே, ஏன்னா இது வரைக்கும் இப்போ ஒரு செட் ஆஃப் இப்படிதான் கதைனா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத மாத்தி நியூ ஐடியாஸ், நியூ டைப்ஸ் ஆஃப் பிளேஸ், நியூ டைப்ஸ் ஆஃப் நாவல்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்னோவேஷன்ஸ் லிட்ரேச்சர்ல எல்லாம் கொண்டு வராங்க. ஓல்டர் ரூல்ஸ் எல்லாம் வந்து சேலஞ்ச் பண்றாங்க. இதுதான் இப்படிதான் இருக்கும் ஒரு நாவல், இப்படிதான் இருக்கும் ஒரு பிளேங்கிறதெல்லாம் சேலஞ்ச் பண்ணி எழுதுறது தான் மாடர்னிசமா இருக்குது. அண்ட் எய்ம் டு கேப்சர் த எசன்ஸ் ஆஃப் த மாடர்ன் வேர்ல்ட். மாடர்ன் வேர்ல்ட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா வித்தியாசமா இருக்கிறப்போ அதோட அட்டென்ஷனை கேதர் பண்ற மாதிரி தான் மாடர்னிசம் இருக்கும். நவ் postmodernism. Postmodernism is a cultural movement that began in the mid 20th century. So இது வந்து late 18th early 19th century பார்த்தோம் மாடர்னிசம். இப்போ postmodernism வந்து 20th centuryல mid 20th centuryல ஆரம்பிக்குது, நம்ம 21st centuryல இருக்கும். Okay, it reacts against modernism and questions the idea that there are absolute truths or one correct way to see things. இது வந்து மாடர்னிசம்க்கு கொஞ்சம் வித்தியாசமா போகும். எல்லாத்துலயும் ஒரு ட்ரூத் இருக்கு, அதை வந்து இந்த மாதிரி தான் பார்க்கணும்னா அதை இப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஓல்டு ரூல்ஸ்க்கே வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் போஸ்ட் மாடர்னிசம். போஸ்ட் மாடர்னிசம் இஸ் பிளேஃபுல் அண்ட் மிக்சஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் அண்ட் ஐடியாஸ். ஆனா அது கொஞ்சம் பிளேஃபுல்லா இருக்கும், நிறைய ஐடியாஸும் ஸ்டைல்ஸையும் மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது போஸ்ட் மாடர்னிசம். இப்படிதான் வரையறைப்படுத்தாம அது கொஞ்சம் வித்தியாசமா நிறைய ஸ்டைல்ஸ் ஃபாலோ பண்றதுதான் போஸ்ட் மாடர்னிசம். இன் ஆர்ட், லிட்ரேச்சர் அண்ட் டிசைன் இட் ஆஃபன் யூசஸ் ஹியூமர், ஐரனி அண்ட் ரெஃபரன்சஸ் டு இட் செல்ஃப். அப்போ லிட்ரேச்சர்ல எல்லாம் நிறைய ஹியூமர், ஐரனி எல்லாம் போஸ்ட் மாடர்னிசம்ல நம்ம பார்க்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபாலோயிங் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஸ்டோரிஸ், போஸ்ட் மாடர்ன் ஒர்க்ஸ் ஷோ complexity and confusion, reflecting the diverse and changing world we live in. அப்போ மாடர்னிசம் மாதிரி தான் போஸ்ட் மாடர்னிசம்ல என்ன வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஸ்டோரிஸ் இருக்காது.
Postmodernism, they do not follow straightforward stories. Straightforward stories-னா அப்படியே ஒரு ஆரம்பம், ஒரு மிடில், அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா? ஒரு ஸ்டோரியில அடுத்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அடுத்து கிளைமாக்ஸ நோக்கி போகும். அதுக்கப்புறம் அந்த எண்ட் ட்ராஜடியா, காமெடியான்னு முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்டோரிஸ் இல்லாம ஒரு கன்ஃபியூஷனோட, ஒரு காம்ப்ளெக்சிட்டியோட இருக்கிறது தான் வந்து போஸ்ட் மாடர்ன் ஸ்டோரிஸ். ஓகே, அது வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா, த சேஞ்சிங் வேர்ல்ட் வி லிவ் இன். எப்படி இன்னைக்கு உலகம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கோ அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸ்டோரிஸும். அதுலயும் எல்லாம் தலைகீழா நடந்துட்டு இருக்கும். எப்படி இன்னைக்கு உலகத்துல எல்லாம் புரட்டி போட்ட மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் நடக்குதோ அது மாதிரி ஸ்டோரிஸும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் போஸ்ட் மாடர்ன் ஸ்டோரிஸ். ஸோ இது மிட் 20th செஞ்சுரியில ஆரம்பிச்ச ஒரு மூவ்மெண்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம வி ஹவ் ஜஸ்ட் நோன் வாட் இஸ் கேபிட்டலிசம், வாட் இஸ் மாடர்னிசம் அண்ட் வாட் இஸ் போஸ்ட் மாடர்னிசம். இப்போ ஒரு ஐடியாவோட now let us get into an analytical summary of டெர்ரி ஈகிள்டன்ஸ் கேபிட்டலிசம், மாடர்னிசம் அண்ட் போஸ்ட் மாடர்னிசம். ஸோ இந்த மூணு பத்தியும் ஒரு ஜென்ரல் ஐடியா தான் நம்ம பார்த்தோம். இப்போ டெர்ரி ஈகிள்டன் இதை பத்தி என்ன பேசுறாரு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்க போறோம். ஓகே, இன் திஸ் எஸ்ஸே இன்ட்ரோடக்ஷன். இன் திஸ் எஸ்ஸே கேபிட்டலிசம், மாடர்னிசம் அண்ட் போஸ்ட் மாடர்னிசம், Terry Eagleton explores how changes in capitalism influence the development of modernism and postmodernism. So இந்த ஒர்க்ல டெர்ரி ஈகிள்டன் எதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாரு, எதை கண்டுபிடிக்க போறாரு அப்படின்னா, how changes in capitalism, அதாவது முதலாளித்துவம்னால, ஏகாதிபத்தியம்னால, ஓகே, அந்த பணம், அது என்ன சொல்றது, ஏகாதிபத்தியம் தான். ஓகே, தட் இஸ் கேபிட்டலிசம். அந்த ஏகாதிபத்தியம் வந்து எந்த அளவுக்கு, ஹவு இட் ஹாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் தி டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்னிசம் அண்ட் போஸ்ட் மாடர்னிசம். எந்த அளவுக்கு ஏகாதிபத்தியம் மாடர்னிசம், போஸ்ட் மாடர்னிசம், கேபிட்டலிசம் எந்த அளவுக்கு மாடர்னிசம் போஸ்ட் மாடர்னிசமையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறது தான் அவர் இந்த எஸ்ஸேல எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கார். He argues that shifts in the capitalist economy shape the ideas and styles of these movements. ஸோ அவர் என்ன ஆர்கியூ பண்றாரு அப்படின்னா, கேபிட்டலிஸ்ட் எக்கானமில, ஏகாதிபத்தியம் உள்ள ஒரு எக்கானமி, இப்போ அமெரிக்கால ஒரு ஏகாதிபத்திய நாடுன்னு தான் நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில அது எப்படி இந்த மூமெண்ட்ஸை ஷேப் பண்ணுது, அதுதான் ஷேப் பண்ணுதுங்கிறாரு. மாடர்னிசம் ஆகட்டும், போஸ்ட் மாடர்னிசம் ஆகட்டும், இந்த நியூ ஐடியாஸ், இன்னோவேட்டிவ், இது எல்லாத்தையுமே ஷேப் பண்றதே கேபிட்டலிசம் தான். இதோட அந்த கேபிட்டலிசம்னால தான் இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த ஐடியாஸ் எல்லாம் வருது. மாடர்னிசமும் போஸ்ட் மாடர்னிசமும் அதுல இருந்து தான் தன்னை ஷேப் பண்ணிக்குதுன்னு சொல்றாரு. ஓகே, அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். Eagleton begins by arguing that cultural movements like modernism and postmodernism cannot be understood in isolation from the socio-economic conditions in which they emerge. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மாடர்னிசமையும் போஸ்ட் மாடர்னிசம்லாம் தனித்தனியா புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஐசோலேஷனா புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, வித்தவுட் த சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் இன் விச் தே எமர்ஜ். எங்க இருந்து, எந்த மாதிரி ஒரு பொருளாதார சூழ்நிலையில இருந்து அது உருவாகுது அப்படின்னு ரிலேட் பண்ணாதான் இதை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறார். He claims that both are responses to different stages of capitalism. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் மாடர்னிசம் ஆகட்டும், போஸ்ட் மாடர்னிசம் ஆகட்டும், ரெண்டுமே ரெஸ்பான்சஸ் டு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் கேபிட்டலிசம். ஏகாதிபத்தியத்தோட பல்வேறு பரிணாமங்கள்ல இருந்து வெளிவந்த ஒரு சில விஷயங்கள் தான் மாடர்னிசமும் போஸ்ட் மாடர்னிசம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏகாதிபத்தியத்தினால வெளிவந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதோட பரிணாம வளர்ச்சியில வெளிவந்ததுதான் வந்தது மாடர்னிசம். சில காலத்துக்கு பின்னாடி வெளிவந்தது தான் போஸ்ட் மாடர்னிசம்னு சொல்றாரு. அப்ப ரெண்டுமே கேபிட்டலிசம் பேஸ் பண்ணி தான் வந்திருக்குன்னு சொல்றாரு. கேபிட்டலிசம் வித் இட்ஸ் இன்ஹெரண்ட் டைனமிசம் அண்ட் கான்ட்ரடிக்ஷன்ஸ் constantly reshapes the cultural and social landscape which influences artistic production and intellectual thought. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கண்ட்ரில ஏகாதிபத்தியம் இருக்குன்னா அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். அது ரொம்ப டைனமிக் அப்படிங்கிறாரு. டைனமிக்னா என்ன சொல்றது, ஒரு இட் இஸ் மல்டி டேலண்டட் மாதிரி எல்லா இடத்துலயுமே இருக்கிறது தான் டைனமிக். பல்வேறு பரிணாமங்களோட இருக்கிறது தான் டைனமிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கேபிட்டலிசம்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு டைனமிசம் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா,
it constantly reshapes the cultural and social landscape. அந்த கேபிட்டலிசம் எந்த கண்ட்ரில இருக்கோ அங்க வந்து கல்ச்சுரல் சோஷியல் லேண்ட்ஸ்கேப் கலாச்சாரத்தையும் மாத்துமா, அடுத்தது சோஷியல் லேண்ட்ஸ்கேப்பையும் மாத்தும் அப்படின்னு சொல்றாரு. விச் இன்ஃபுளுசஸ் ஆர்டிஸ்டிக் ப்ரொடக்ஷன் அண்ட் இன்டெலெக்சுவல் தாட். அந்த அளவு இந்த கேபிட்டலிசம் என்ன பண்ணும், எல்லா விஷயங்களையும் மாத்தும். அப்படித்தான் என்ன பண்ணும், ஆர்டிஸ்டிக் ப்ரொடக்ஷன், கிரியேட்டிவிட்டிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்டெலெக்சுவல் தாட், ஒவ்வொரு மனுஷனோட மனசுக்குள்ளேயும் போய் நிறைய அதுல இருந்துதான் புதிய ஐடியாஸ் பிறக்கும். இப்ப கேபிட்டலிசம் அதாவது மாடர்னிசமையும் போஸ்ட் மாடர்னிசமையும் நீ தனியா புரிஞ்சுக்க முடியாது. கேபிட்டலிசம்ல இருந்து வெளிவந்ததுதான் இந்த ஐடியாஸ் அப்படின்ற மாதிரிதான் அவர் ஆர்கியூ பண்றார். He connects modernism to early 20th century capitalism, a time when industrialization and urbanization were growing rapidly. இப்ப என்ன பண்றாரு, மாடர்னைசேஷனை வந்து 20th century capitalism, கேபிட்டலிசமோட அந்த ஸ்ட்ராங் பீரியட்னா 20th centuryல தான் ஆரம்பிக்குது இந்த ஏகாதிபத்தியமே. ஸோ அதோட கனெக்ட் பண்றாரு மாடர்னிசம். அப்ப அந்த டைம் தான் என்னதுன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷனும் மாடர்னிசம் ஆரம்பிக்கிற டைமும் அதுதான். அவர் என்ன சொல்றாருன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷனும் அர்பனைசேஷனும் பயங்கரம். அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன் உங்களுக்கு தெரியும், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அப்படியே எல்லா இடத்துல அந்த 18th 19th பிகினிங், அந்த 18th டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் 18th செஞ்சுரியில இருந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆரம்பிச்சிடும். அடுத்தது அர்பனைசேஷன் பெரிய பெரிய சிட்டிஸ் உருவாகிறது. ஸோ இது எல்லாமே நடந்த காலகட்டத்துல தான் மாடர்னிசம் வருது. He sees modernism as a cultural response to the alienation and fragmentation caused by life in a capitalist society. அப்ப இது என்ன சொல்றாரு, ரிசல்ட் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டினால, இண்டஸ்ட்ரியலைசேஷன்னால, அர்பனைசேஷன்னால மக்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஏலியனேஷன்ல விடப்படுறாங்க. அதாவது மக்கள் எல்லாம் வேகமா ஓடிட்டே இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, அவங்க தனிமைப்படுத்தப்படுறாங்க. இயற்கையோட அவங்களுக்கு ஒன்றுதல்ல, குடும்பம் குழந்தைன்னு இல்லாம எதையோ நோக்கி பொருளுக்காக ஓடிட்டே இருக்காங்க. they are behind material comforts. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, பிசிக்கலா கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே ஒழிஞ்சு மென்டல் ஹெல்த்தை பத்தி பார்க்காம ஓடிக்கிட்டே இருக்கிறப்போ மேன் பிகம்ஸ் ஏலியனேட்டட், அவன் ஏலியனேட் ஆகுறான். அப்போ அதனால உடைஞ்சு போகிறான் இல்லையா, அதோட ஒரு ரெஸ்பான்ஸ் தான் மாடர்னிசம். அப்போ மனசளவுல அவன் ரொம்ப உடைஞ்சு போறப்போ மாடர்னிசம்ன்ற ஒரு கல்ச்சுரல் மூவ்மெண்ட் அங்க பிறக்குது. Modernist art, literature and philosophy often show feelings of brokenness and abstraction. அப்ப அதுதான் நம்மளுக்கு ஒரு மாடர்னிஸ்ட் ஆர்ட்ல தான் இது நம்மளுக்கு நல்லா தெரிய வரும். ஒரு மாடர்னிசம்ல வந்து இந்த புரோக்கன்னஸ் தெரியும். ஒரு உடைஞ்சு போன ஒரு மனசு, ஒரு மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட அந்த குணங்கள் எல்லாமே மாடர்னிசம்ல ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரா இருக்கும்னு சொல்றாரு. They reflect the social conditions of their time and collapse of traditional forms. அப்போ அந்த மாடர்னிஸ்ட் ஆர்ட் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா சோஷியல் கண்டிஷன்ஸ் அப்படிதான் இருக்கு, மக்கள் மனசு உடைஞ்சிருக்கு, அதுதான் ஆர்ட்ல வெளிப்படுது அப்படிங்கிறாங்க. ட்ரெடிஷனல் ஃபார்ம்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா மாடர்னிசம்ல என்ன ஆகுது, புது ஒரிஜினல் ஐடியாஸ் வரப்போ பழைய ஃபார்ம்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. பழைய விஷயங்களை விட்டுட்டு புதுசை நோக்கி நகல்றாங்க. ஏன்னா மனுஷனும் புதுசை நோக்கி நகல ஆரம்பிச்சுட்டான். கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரில என்ன பண்றான், பழைய இந்த உலகம் வந்து ஒரு 200-300 வருஷத்துக்கு முதல் இண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம் ஆரம்பிக்கிறது மொத்தம் எல்லாம் ஃபார்மிங் தான் மெயின் ஆக்குபேஷனா இருந்தது உலகம் முழுக்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு அவங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிற ஒரு செயற்கையான ஒரு விஷயத்துக்குள்ள மனித இனமே நுழையுது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, ட்ரெடிஷ்னலான ஒரு வாழ்வியல் முறையை விட்டு ஒரு நியூவான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு போறாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ஆர்ட்ல இருந்து எல்லாமே ட்ரெடிஷ்னல் ஃபார்ம்ஸை விட்டுட்டு நியூ ஃபார்ம்ஸை எடுத்துக்க ஆரம்பிக்குது அப்படின்னு ஆர்கியூ பண்றாரு. Modernism and the logic of capitalism. Okay, so திரும்பவும் அந்த கேபிட்டலிசமையும் மாடர்னிசமையும் எப்படி கனெக்ட் பண்றாரு பார்க்கலாம். Eagleton explains that modernism has a mixed relationship with capitalism. மாடர்னிசம்க்கு வந்து நம்ம என்ன சொன்னோம், கேபிட்டலிசமோட ரிசல்ட் தான் மாடர்னிசம்னு சொன்னோம். அப்போ கேபிட்டலிசமோட தாக்கத்துல தான் மாடர்னிசம் வருது அப்படின்னு சொல்றோம். ஓகேயா, அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா 2 விதமான தாக்கம் இருக்குங்க. கேபிட்டலிசம்க்கு மாடர்னிசம் மேல 2 விதமான தாக்கம் இருக்கா. என்னது, எக்ஸ்கியூஸ் மீ,
On one hand, it criticizes middle class values and the alienation caused by capitalist society. ஒரு ஒரு பக்கம் என்ன பண்ணுதுன்னா அது வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுது. எதை கிரிட்டிசைஸ் பண்ணுது? அந்த கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணுது. மிடில் கிளாஸ் வேல்யூஸ் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுது. ஏன்னா அவங்க எல்லாம் மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாம் எதையோ நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. அந்த பொருளுக்காக அவங்க ஏதோ மனசை பத்தியே நினைக்காம ஓடிட்டே இருக்காங்க. இப்ப வேல்யூஸை கேலி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 90% ஆஃப் த மக்கள் வந்து ஆஃப் த பாப்புலேஷன் வந்து எப்படியா இருந்தாங்க? தேவர் மிடில் கிளாஸ் பீப்புள். ஸோ மிடில் கிளாஸ் வேல்யூஸ் மோசமாயிட்டு போகுது. ஸோ இட் கிரிட்டிசைசஸ் மிடில் கிளாஸ் வேல்யூஸ் அண்ட் த ஏலியனேஷன் காஸ்ட் பை கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி. இந்த மிடில் கிளாஸ் வேல்யூஸ் குறைஞ்சு ஏலியனேஷன், மக்களுக்கு என்ன மனசுக்குள்ள ஒரு ஏலியனேட்டட் ஃபீலிங் வருது, தனிமைப்படுத்தப்பட்ட ஃபீலிங் வருது. இதையும் கிரிட்டிசைஸ் பண்ணுது. ஆன் த அதர் ஹேண்ட், மாடர்னிசம் ஆஃபன் ஃபோக்கஸஸ் ஆன் ஃபார்மல் எக்ஸ்பெரிமெண்டேஷன் and high art, which can separate itself from popular culture and everyday concerns. This separation can be seen as form of agreement with capitalistic views as it reflects how culture becomes specialized and commercialized under capitalism. அதாவது ஒரு பக்கம் வந்து கேபிட்டலிசம் எதிர்க்கிற மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதை ஆதரிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் மாடர்னிசம் பண்ணுது. என்னன்னா அது என்ன பண்ணுது? பழைய ஆர்ட் எல்லாம் ஒதுக்கிக்கிட்டு ஒரு 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 பழைய ஆர்ட்டை ஒதுக்குறேன்னு சொன்னா கூட மாடர்னிசமோட ஃபோக்கஸ் எதுல இருக்குன்னா ஹை ஆர்ட் அப்படின்னு சொல்லுது. கிளாசிக் ஆர்ட், ஹை ஆர்ட், ஒரு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு விஷயத்தை நோக்கி போகுது. பெர்ஃபெக்ஷன் வர்றப்பவே அது கேபிட்டலிசம் அப்படின்னு ஐடென்டிட்டி வந்துடும். ஓகே, ஒரு புவர் திங், ஒரு நார்மலான ஒரு மனுஷனால பெர்ஃபெக்டா ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டில ஒரு பிசினஸ் மேன், ஒரு ஹை கிளாஸ் மேனுக்கு தான் அந்த ஹை ஆர்ட், அந்த ஃபார்மல் எக்ஸ்பெரிமெண்டேஷன், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. இட் கேன் செப்பரேட் ஃப்ரம் பாப்புலர் கல்ச்சர் அண்ட் எவ்ரிடே கன்சர்ன்ஸ். அப்ப எவ்ரிடே மக்களோட மனசுல இருக்கிற விஷயத்துல இருந்து மாடர்னிசம் என்ன பண்ணுது? தள்ளி போகிற மாதிரி இருக்கு. எந்த விஷயத்துல? ஹை ஆர்ட் பத்தி ஃபோக்கஸ் பண்ணுது. இட் ஃபோக்கஸஸ் ஆன் high art. That is, in that way it is differentiating itself from everyday concerns. அதாவது கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியை சப்போர்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கு. முதல் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருந்தது, இப்போ சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டா போற மாதிரி இருக்கு. மிடில் கிளாஸ் கன்சர்ன்ஸ் இல்லாம என்ன பண்ணுது? இட் இஸ் டாக்கிங் அபவுட் high culture, high art. Okay, this separation can be seen as a form of agreement with capitalistic views. So இதுதான் எங்க பாப்புலர் கல்ச்சர்ல இருந்து அது என்ன ஆகுது? செப்பரேட் ஆகுது. ஹை ஆர்ட் வேணும்னு சொல்றப்பயே இட் இஸ் செப்பரேட்டிங் இட் செல்ஃப் ஃப்ரம் பாப்புலர் கல்ச்சர். ஸோ இதை என்ன பண்றோம்? இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அக்ரிமெண்ட் வித் கேபிட்டலிஸ்டிக் வியூஸ். இது வந்து கேபிட்டலிஸ்டிக் வியூஸோட ரிலேட் ஆகுது. ஏகாதிபத்தியத்தோட ரிலேட் ஆகிற வியூஸ் தான் இது. ஹை ஆர்ட்னு பத்தி பேசினாலே அது கேபிட்டலிஸ்டிக் வியூ தான் அப்படின்னு சொல்றாரு. as it reflects how culture becomes specialized and commercialized under capitalism. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அப்ப மாடர்னிசம் இந்த வியூ எடுக்கிறப்போ அது கேபிட்டலிசம்க்கு சப்போர்ட் ஆகுது. அப்ப மாடர்னிசம் ரெண்டு விதமா அவரு கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஒரு பக்கம் மாடர்னிசம் கேபிட்டலிசம்க்கு எதிராக பேசுற மாதிரி இருக்கும், ஆனா இன்னொரு பக்கம் ஹை ஆர்ட் வேணும்னு சொல்லுது. ஒரு பக்கம் என்ன சொல்றது? மனுஷனோட மனசெல்லாம் வேதனையோட இருக்கு, புரோக்கன் அந்த ஆர்ட்டா தான் அங்க வரைகிறாங்க. புரோக்கன் கேரக்டர்ஸ் வச்சு லிட்ரேச்சர் எழுதுறாங்க. அப்போ கேபிட்டலிஸ்ட் சொசைட்டினால இவ்வளோ மனசு வந்து மக்கள்லாம் ரொம்ப வேதனைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் எழுதினாலும் இன்னொரு பக்கம் தே ஆர் வாண்டிங் ஹை ஆர்ட். ஹை ஆர்ட் தேவை அப்படின்னு சொல்றப்பயே அது பாப்புலர் கல்ச்சர்ல இருந்து தள்ளி போயிடுது அப்படின்னு சொல்றாரு. Eagleton argues that modernism is often viewed as elitist and disconnected from the experiences of the working class. Elitist என்ன? elite people. சில எலைட்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா திஸ் இஸ் எலீட். எலீட்டிஸ்ட் அப்படின்னா ரொம்ப பணக்கார அந்த பெரிய இந்த அரிஸ்டோக்ராட்டிக்ஸ் இருக்காங்களே அவங்கள தான் தே ஆர் கால்ட் அஸ் எலீட். ஓகே, அவங்க அந்த குரூப்பை வந்து எலிட்டிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த எலிட்டிஸ்ட் வியூஸோட தான் மாடர்னிசம் ரிலேட் ஆகுதுன்னு சொல்றாரு. எலிட்டிஸ்ட் வியூஸோட பெர்ஃபெக்ட் ஆர்ட், பியூர் ஆர்ட், ஹை ஆர்ட் அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் என்னது இட் இஸ் கம்பேர்ட் டு எலிட்டிஸ்ட் ஒர்க்.
ஓகே. ஸோ அண்ட் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் த ஒர்க்கிங் கிளாஸ். அப்போ ஒர்க்கிங் கிளாஸ், இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்களே, அவங்க கிட்ட இருந்து அது டிஸ்கனெக்ட் ஆயிடுது அப்படிங்கிறாரு. திஸ் டிட்டாச்மெண்ட் however mirrors the fragmentation caused by capitalism. இதுக்கு காரணம், இந்த டிட்டாச்மெண்ட்க்கு காரணமும் கேபிட்டலிசம் தான். He believes that modernism's experimental style and breaking of traditional storytelling show the instability of capitalism itself. ஓகே. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மாடர்னிசம் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டைல் கொண்டு வர்றாங்க. ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி டெல்லிங்ல இருந்து வேறுபடுத்தி தங்களை காமிக்கிறாங்க. பழைய கால கதைகள்ல இருந்து அவங்க என்ன பண்றாங்க, பிரேக் பண்ணி வர்றாங்க. அப்போ இது எல்லாமே எதை காமிக்குதுன்னா, கேபிட்டலிசமோட இன்ஸ்டபிலிட்டி மாதிரியே இருக்கு இவங்களதுன்னு சொல்றாங்க. ஸோ வைல் மாடர்னிசம் கிரிட்டிக்ஸ் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி, இட் மெயின்லி டஸ் ஸோ விதின் த ரியல்ம் ஆஃப் கல்ச்சுரல் எலீட் அப்படிங்கிறாங்க. அப்படிதான் முடிக்கிறாரு. ஸோ மாடர்னிசம் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருந்தாலும், அது வந்து அந்த கல்ச்சுரல் எலிட், அந்த பெரிய பணக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட அந்த இதுக்குள்ள இருந்துதான் பண்ணுது. அவங்களோட கிங்டம்குள்ள இருந்து பண்ற மாதிரிதான் இருக்கு. அவங்களோட ரியல்குள்ள இருந்து பண்ற மாதிரிதான் இருக்கு. அவங்களோட ஒப்புதலோட பண்ற மாதிரிதான் இருக்கு. ஸோ கேபிட்டலிசம்ல இருந்து வர்றதுதான் மாடர்னிசம். கிரிட்டிக் ஒரு பக்கம் தெரிஞ்சாலும் ஒரு பக்கம் அவங்க பேசுறதான் பேசுது கேபிட்டலிசம், சாரி மாடர்னிசம். கேபிட்டலிசம் பேசுறது தான் மாடர்னிசம் பேசுதுன்னு சொல்றாரு. ஓகே. நவ் தி ஷிஃப்ட் டு போஸ்ட் மாடர்னிசம். நம்ம ஸோ அடுத்துதான் மாடர்னிசம் எப்படி இதா இருக்குன்னு பார்த்தோம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம். இப்போ போஸ்ட் மாடர்னிசம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஈகிள்டன் சீஸ் போஸ்ட் மாடர்னிசம் அஸ் அ கல்ச்சுரல் ரெஸ்பான்ஸ் டு லேட் கேபிட்டலிசம். ஸோ போஸ்ட் மாடர்னிசம் வந்து இட் இஸ் அ கல்ச்சுரல் ரெஸ்பான்ஸ் டு லேட் கேபிட்டலிசம் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு கல்ச்சுரல் ரெஸ்பான்ஸ் லேட் கேபிட்டலிசம், பின்னாடி வந்த 20th செஞ்சுரியில பின்னாடி வந்த லேட் கேபிட்டலிசம், பின்னால் வந்த ஏகாதிபத்தியத்தோட ஒரு ரெஸ்பான்ஸ் தான் போஸ்ட் மாடர்னிசம். அதோட ரிசல்ட் தான் போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னு சொல்றாரு. Okay, he argues that postmodernism shows a complete commodification of culture. இது வந்து கல்ச்சரே ஒரு மாதிரி கமோடிஃபிகேஷன் ஆயிடுச்சு. அது எப்படி வேலை பேசுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு. இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை ஃப்ராக்மெண்டேஷன், மிக்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் பிளர்ட் பவுண்டரிஸ் பிட்வீன் ஆர்ட், கல்ச்சர் அண்ட் காமர்ஸ். ஏன்னா போஸ்ட் மாடர்னிசம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இது ஆர்ட் அப்படிங்கிறாரு. இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை ஃப்ராக்மெண்டேஷன். அப்படி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு ஃபுல்லா இல்லாம ஒரு அவுட்லைன் இல்லைன்னா ஒரு பீசஸ், ஓகே, பிட்ஸ், இதுதான் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவோம். ஒரு ஃபுல்லா ஒரு விஷயத்த வந்து ஃபுல்லா பார்க்காம ஒரு ஒன் சைடடா பாக்குறது வந்து ஃப்ராக்மெண்ட். இப்போ அந்த மாதிரி இருக்கிறது தான் போஸ்ட் மாடர்னிசம். இட் ஹாஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் பிளர்ட் பவுண்டரிஸ் பிட்வீன் ஆர்ட், கல்ச்சர் அண்ட் காமர்ஸ். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு போஸ்ட் மாடர்னிசம்ல. அதுக்கு வந்து தெளிவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தெளிவில்லாத ஒரு விஷயம் தான் போஸ்ட் மாடர்னிசம். அதுல நிறைய மிக்சிங் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்கு. இதுதான் பவுண்டரிலாம் எதுவுமே இல்லை, பிளர்டா இருக்கு. பவுண்டரிஸ் எல்லாம் பிளர்டா இருக்கு. ஆர்ட்டுக்கும் கல்ச்சருக்கும் காமர்ஸ்க்கும் இடையில அந்த வித்தியாசத்தையே அது உணரல அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கும் இடையில ஒரு பவுண்டரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பிளர்ரா இருக்கு. எல்லாம் ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகி ஸ்டைல் எல்லாம் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாரு போஸ்ட் மாடர்னிசம் பத்தி நம்ம ஆத்தர். அன்லைக் மாடர்னிசம் which tried to keep avant-garde art separate from mass culture, postmodernism embraces the collapse of these distinctions. மாடர்னிசம் என்ன பண்ணுச்சுன்னா, அவான்கார்டு ஒரு ஆர்ட் இருக்கு. அவான்கார்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆர்ட் வந்து சொசைட்டியோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஆர்ட். அதாவது ஒரு சமூகம் எப்படி இருக்கோ அதுதான் ஆர்ட் வந்து ஒரு பிரதிபலிக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா, அதை வந்து அவான்கார்ட் கொஸ்டின் பண்ணும். அது என்ன சொன்னா, அப்படி தேவையில்லை, ஆர்ட் என்ன பண்ணலாம்னா சொசைட்டியை மாத்த முயற்சிக்கணும்னு சொல்லும். ஆர்ட் ஹாஸ் டு சேஞ்ச் த சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி பேசுறது தான் அவான்கார்ட். ஸோ அவான்கார்ட் ஆர்ட் வந்து போஸ்ட் மாடர்னிசம் வந்து ஒதுக்கி வச்சிருந்தது. ஓகே, இதை வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருந்தது, மாஸ் கல்ச்சர்ல இருந்து தள்ளி வச்சிருந்தது. அப்படி எடுத்தோம்னா
பண்ணா நிறைய பிரச்சனை வந்துடும் மாடர்னிஸ்ட் நினைச்சாங்க. ஆனா போஸ்ட் மாடர்னிசம் என்ன பண்றாங்கன்னா அவான்கார்டை எம்ப்ரேஸ் பண்றாங்க. ஆமா, ஆர்ட்டால சமூகத்தை மாத்த முடியும்னு நம்புறாங்க. அதனால இந்த நிறைய கொலாப்ஸ் நடக்குது. இந்த டிஸ்டிங்ஷன் சொல்றோம் இல்லையா, ஆர்ட்டுக்கு கல்ச்சருக்கு காமர்ஸ்க்கு இடையில இந்த பவுண்டரிஸ் எல்லாம் பிளர் ஆகுறதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ மாடர்னிசம்ல இருந்து போஸ்ட் மாடர்னிசம் வர்றப்போ இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்றாரு. போஸ்ட் மாடர்னிசம் அஸ் எ ரெஸ்பான்ஸ் டு லேட் கேபிட்டலிசம் ஆல்ரெடி சொல்லியிருந்தார் இல்லையா, அதையே திரும்ப தான் நம்ம பேச போறோம். ஈகிள்டன் கிரிட்டிசைசஸ் போஸ்ட் மாடர்னிசம் அஸ் எ ரெஸ்பான்ஸ் டு லேட் கேபிட்டலிசம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். He sees its focus on surface playfulness and irony as signals of cultural tiredness and acceptance. இதுல பாத்தீங்கன்னா போஸ்ட் மாடர்னிசமோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸா என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஒரு மாதிரி மேலோட்டமா இருக்கும், ரொம்ப பிளேஃபுல்லா இருக்கும், ஒரு ஒரு இன்டெப்தா எந்த ஒரு விஷயத்தையும் பத்தி பேசுறது இல்ல. ஓகே, ஒரு மாதிரி ஐரானிக்கலா கிரிட்டிசைஸ் பண்றது, ஒரு பிளேஃபுல்லா ஜாலியா இருக்க மாதிரி இருக்குது போஸ்ட் மாடர்ன் தியரிஸ் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஓகே, அதுக்கு காரணம் என்னன்னா கல்ச்சுரலா டயர்டான மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அக்செப்டன்ஸ்க்கு வந்துட்டாங்க, நம்மளால இன்னும் முடியாதுன்ற மாதிரி ஒரு அக்செப்டன்ஸ் வந்த மாதிரி இருக்கு. Instead of critiquing or trying to rise above capitalist society, postmodernism adapts to its logic. அப்ப postmodernism இங்க வந்து கிரிட்டிசைஸே பண்ண மாட்டேங்குதுங்கிறார். அட்லீஸ்ட் மாடர்னிசமாவது ஒரு பக்கம் கிரிட்டிசைஸ் ஆவது பண்ணுச்சு, அதுக்குள்ளேயே இருந்தாவது கிரிட்டிசைஸ் பண்ணுச்சு. ஆனா போஸ்ட் மாடர்ன்ஸ் என்ன பண்றாங்கன்னா they don't at all criticize என்னது கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி அப்படிங்கிறாங்க. இட் அடாப்ட்ஸ் டு இட்ஸ் லாஜிக்ன்றாங்க. கேபிட்டலிசம் அந்த லாஜிக்கை போஸ்ட் மாடர்ன்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றாரு நம்ம டெரி ஈகிள்டன். த ஐரனி, pastiche and mix of styles in postmodern culture reflect a world where deep social connections are weakened by the rise of consumerism and commodities. அதாவது ஐரனி இதெல்லாம் நமக்கு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான். ஐரனி, பாஸ்டிஷ் அண்ட் மிக்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் இதெல்லாம் வந்து இந்த நம்ம ரைட்டிங்ல கடைபிடிக்கிற ஒரு சில ஸ்டைல் தான். ஐரனின்னா உங்களுக்கு தெரியும், பாஸ்டிஷும் அது மாதிரி ரிலேட்டான ஒரு ஸ்டைல் தான். மிக்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி மிக்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் மாடர்ன் கல்ச்சர்ல இதெல்லாம் நார்மலா இருக்கு. இதெல்லாம் வந்து போஸ்ட் மாடர்ன் கல்ச்சர் இந்த அவான்கார்ட் நான் சொன்ன மாதிரி எல்லாமே அடாப்ட் பண்ணிக்குது போஸ்ட் மாடர்ன் கல்ச்சர். அப்போ இதெல்லாம் எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா, இட் ரிஃப்ளெக்ட்ஸ், அது பிரதிபலிக்குதான் இந்த மாதிரி குணங்களை போஸ்ட் மாடர்னிசம் கொண்டிருக்குது அப்படிங்கறது இட் ரிஃப்ளெக்ட்ஸ். வாட் டஸ் இட் ரிஃப்ளெக்ட்ஸ்? எ வேர்ல்ட் வேர் டீப் சோஷியல் கனெக்ஷன்ஸ் ஆர் வீக்கெண்ட் பை த ரைஸ் ஆஃப் கன்சியூமரிசம் அண்ட் கமாடிட்டிஸ். ஸோ இட் ஷோஸ், அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது? இந்த உலகத்துல டீப் சோஷியல் கனெக்ஷன்ஸ் இல்ல, மனுஷங்களுக்குள்ள இந்த ஆழமான வேரூன்றி அந்த பற்றுதலோ ஒரு பிணைப்போ வீக்கன் ஆயிருக்கு அப்படிங்கறதான் போஸ்ட் மாடர்னிசம் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஏன்னா போஸ்ட் மாடர்னிசம்ல இன்டெப்தா டீல் பண்ற எந்த விஷயமும் இல்ல, எல்லாம் மேலோட்டமா டீல் பண்றாங்க, எல்லாம் ரொம்ப பிளேஃபுல்லா இருக்கு, மிக்சடா இருக்கு, பிளர்ரா இருக்கு, பவுண்டரிஸ்ன்னு சொல்லிட்டாரு இல்லையா. சோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்றாரு. இந்த சொசைட்டியை தான் அது இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இப்போ கன்க்ளூஷனுக்கெல்லாம் வரலாம். ஸோ நம்ம மாடர்னிசம்னா என்னன்னு தெரிஞ்சிட்டோம், போஸ்ட் மாடர்னிசம் இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிட்டா கூட எந்த அளவுக்கு கேபிட்டலிசம் மாடர்னிசம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம். அடுத்து எந்த அளவுக்கு அந்த கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி போஸ்ட் மாடர்னிசம் ரிஃப்ளெக்ட் பண்ணுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம். ஏன்னா கடைசியாக அதை சொல்லிட்டோம் இல்லையா, இந்த இடத்துல அழகாக சொல்லிடுறாரு. இந்த மிக்ஸ் ஆஃப் போஸ்ட் மாடர்னிசமோட இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, ஐரனி, பாஸ்டிஷ் அண்ட் மிக்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ், இது எல்லாமே என்னது அப்படின்னு சொன்னா அந்த கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. எப்படி கேபிட்டலிஸ்ட் சொசைட்டில ஒரு தெளிவான ஒரு ஆழமான பிணைப்போ இந்த பிடிப்பு எதுவுமே இல்லாம ஒரு மாதிரி வீக்கெண்ட் கல்ச்சரா இருக்கு. கன்சியூமரிசம், கமாடிட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கே ஒழிஞ்சு அந்த மக்களோட அந்த இதுக்கெல்லாம் சொந்தம் பந்தம் இதெல்லாம் அந்த வேரூன்றி இருந்த அந்த கல்ச்சர் இது எல்லாமே கொஸ்டின்ஸ், இட் இஸ் பீன் கொஸ்டின்ட் இல்லையா. ஸோ அதெல்லாம் பிரதிபலிக்கிற மாதிரி தான் போஸ்ட் மாடர்னிசம் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். Now let us get into the conclusion of the essay. Eagleton suggests, so நம்ம மெயின் பாயிண்ட்ஸ் சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்றோம். Eagleton suggests that both modernism and postmodernism are products of capitalism's dynamic and contradictory nature. அப்போ அவர் என்ன சொல்லிட்டார் கடைசியில் நல்லா தெளிவா புரியுது. மாடர்னிசம் ஆகட்டும் போஸ்ட் மாடர்னிசம் ஆகட்டும் ரெண்டுமே கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியோட அந்த வழித்தோன்றல்கள் தான். அது மூலமா
அதோட ரிசல்ட் தான் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியோட ரிசல்ட் தான் மாடர்னிசம். அடுத்து ஆரம்பத்துல மாடர்னிசம், பின்னாடி போஸ்ட் மாடர்னிசம்ன்றாரு. ஈகிள்டன் சீஸ் மாடர்னிசம் as a critique of early capitalism. ஆரம்பத்துல மாடர்னிசம் வந்து ஏர்லி கேபிட்டலிசம் கிரிட்டிசைஸ் பண்றதையும் பாக்குறாரு. though somewhat isolated from everyday people. everyday people இருந்து கொஞ்சம் விலகி நின்னாலும் அது கிரிட்டிசைஸ் பண்ணுது. ஹை ஆர்ட் பத்தி பேசினா கூட அது என்ன பண்ணுது, மாடர்னிசம் கிரிட்டிசைஸ் ஒரு கட்டத்துல பண்ணுது. ஏர்லி கேபிட்டலிசம் கிரிட்டிசைஸ் பண்ணுது மாடர்னிசம். while போஸ்ட் மாடர்னிசம் represents the full acceptance of capitalist culture. ஸோ இது ரெண்டுமே கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ்ல வெளிவந்த விஷயங்களா இருந்தா கூட மாடர்னிசம் என்ன பண்ணுது, ஏர்லி கேபிட்டலிசம் கிரிட்டிசைஸ் பண்ணுது. அதுக்குள்ளே இருந்துட்டாவது, அதாவது எவ்ரிடே பீப்புள்ல இருந்து விலகி நின்னா கூட ஏதோ ஒரு கட்டத்துல அது கிரிட்டிசைஸ் பண்ணுது. ஆனா போஸ்ட் மாடர்னிசம் என்ன பண்ணுது, ஃபுல் அக்செப்டன்ஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்டிக் கல்ச்சருக்குள்ள போயிடுது. ஓகே, அது அப்படியே அடாப்ட் பண்ணிக்குது. கேபிட்டலிசம் லாஜிக் அக்செப்ட் பண்ணுது. கேபிட்டலிசம் என்ன அந்த சொசைட்டில பண்ணுதோ அதை தான் லிட்ரேச்சர்லயோ ஆர்ட்லயோ அது பிரதிபலிக்குதுன்னு சொல்றாரு. போத் மூவ்மெண்ட்ஸ் ஆர் ஷேப்ட் பை த எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் ஆஃப் தியர் டைம்ஸ். ரெண்டு மூவ்மெண்ட்டும் அந்தந்த எக்கனாமிக் சிஸ்டம்ஸ்ல இருந்து தான் வெளிவந்தது, அதனால ஷேப் பண்ணப்பட்டது தான். But postmodernism reflects a deeper level of cultural surrender to capitalism. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் மாடர்னிசம் விட போஸ்ட் மாடர்னிசம் வந்து கம்ப்ளீட் சரண்டர் டு கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவர் ஒரு மார்க்சிஸ்ட் கிரிட்டிக்னு பார்த்துட்டோம். டெர்ரி ஈகிள்டன் ஹீஸ் அ மார்க்சிஸ்ட் கிரிட்டிக். அதனால அதுக்கு கேபிட்டலிசம்க்கு எதிராக தான் பேசுவார். கேபிட்டலிசம் நல்லா இல்லை, கேபிட்டலிசம்க்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி மாடர்னிசம் வியூஸ் இருந்தது. பின்னாடி வந்த போஸ்ட் மாடர்னிசம் கம்ப்ளீட்டா கேபிட்டலிசம்க்கு சரண்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த எஸ்ஸே அமைஞ்சிருக்கு. Hope you understood my teaching. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.